அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சது பத்தி நடிகை பார்வதி ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஏற்புடையதா இருந்துச்சானா அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பதிலிருந்தே பார்வதியுடைய அந்த அறிக்கை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அறிக்கை எனக்கு ஏற்புடையதாகவே இருந்தது. சூர்யா 44 படத்தோட ப்ரொமோஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த படத்துலயாவது கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்களான்னு பாலாஜி கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான விளம்பரங்கள் இந்த படத்துக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெய்சங்கர் எந்த டைரக்டரோட கடைசி வரைக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாங்கன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் எந்த இயக்குனரோட நட்புல இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் எந்த இயக்குனரோட முரண்பட்டதே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில இயக்குனரோடு படப்பிடிப்பு சமயத்தில் அவருக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் உடனடியாக அதை தீர்த்து விடுவார் ஜெய்சங்கர். ஒன்று அவங்களா வழியை ஜெய்சங்கர்கிட்ட பேசிடுவாங்க, இல்லைன்னா இவரே தேடி போய் அவரிடம் பேசி அந்த விஷயத்தை சரி செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் தான் ஜெய்சங்கர். AR ரஹ்மான் மீடியாக்களுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. யாரை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் அப்படின்ற போக்கு மீடியாக்களுக்கு இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. அதைத்தான் AR ரஹ்மான் கையில் எடுத்திருக்கிறார். சாய்ரா பானு இப்போ AR ரஹ்மான மிகவும் ஆகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. முதல்ல டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க வெளியிட்ட போது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும், எல்லாரும் விமர்சிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம தான் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்களா? இப்போ எல்லாரும் விமர்சிக்கும் போது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. தன்னுடைய விவாகரத்து நோட்டீஸ் இந்த அளவுக்கு விவாதமாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக AR ரஹ்மானுடைய மனைவி அந்த விவாகரத்து நோட்டீஸை பொதுவெளியில் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. இப்போதும் பார்த்தீங்கன்னா பல பிரபலமான கலைஞர்கள் தங்களுடைய இணையை அவர்கள் பிரியும் போது அதை பொதுவெளியில் அறிவிப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏன் அப்படி பொதுவெளியில் அதை வெளியிடணும் அப்படின்றது கூட திரையுலகிலே உள்ள பலரது கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வியிலே நியாயம் இருப்பதாக எனக்கும் தோன்றுகிறது. 200 கோடி பட்ஜெட் 300 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு VFX யூஸ் பண்ணியும் கிரீன் மேட்ல ஷூட் பண்ணியும் சிம்பிளா வேலையை முடிச்சிடுறாங்க. 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு எப்பதான் இயக்குனர்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க, எப்பதான் படங்கள் நல்லபடியா வர ஆரம்பிக்கும்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு சினிமா உலகத்தில் பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த விமர்சனத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு படத்தை தரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பல தயாரிப்பாளர்கள் படங்களை தயாரிக்கிறாங்க. சில பிரம்மாண்டமான காட்சிகள் படத்தில் இடம்பெறும் போது அதை கிரீன் மேட்டில் படமாக்கி VFXின் துணையோடு தான் அதை திரையிலே கொண்டு வர வேண்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி VFX தொழில்நுட்பம் இருக்க அதை மிக சாதாரணமாக செய்திட முடியாது. அதுக்காக மிகப்பெரிய தொகை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். விஜய்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆட தெரியுமான்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. விஜய் மாடர்ன் நடனத்தை கற்றுக்கொண்டார், ஆனால் கிளாசிக்கல் நடனத்தை அவர் கற்றுக்கொண்டதாக தெரியல. அட்லி இயக்கக்கூடிய அடுத்த தமிழ் படம் எதுன்னு வேலு கேட்டிருக்காங்க. அட்லி அடுத்து தமிழ் படத்தை இயக்க போவதில்லை. அவருடைய அடுத்த படைப்பு ஹிந்தியில தான். அல்லு அர்ஜுன் உண்மையிலேயே தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றுனால தமிழ்ல பேசினாரா, இல்லனா ப்ரொமோஷனுக்காக இவர் கையாளக்கூடிய ஒரு யுக்தியாதுன்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லோரையும் சந்தேகப்படுற போக்க முதல்ல நிறுத்துங்க.
அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு பார்க்காதீங்க. மொத்தம் 40,000 திரையரங்குகள்ல மகாராஜா படம் வெளியாகி ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு. இதுதான் உண்மையான வெற்றியா நான் பார்க்குறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சரளமேடுல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சைனாவிலே மொத்தம் 40,000 திரைகளிலே மகாராஜா படம் திரையிட இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு உணர்வுபூர்வமான படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தை மிகச்சிறப்பாக இயக்கியிருந்த நித்யானந்த் சுவாமிநாதன் மற்றும் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் டூரிங் டாக்கீஸ் சார்பிலே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறங்கள் 3 படமும் இப்போ அதர்வாக்கு கை கொடுக்கல. ஏன் அவருக்கு படங்களை தேர்ந்தெடுக்க தெரியலையா, எதனால இப்படி ஆகுது அப்படின்னு முரளி அனுகிரகா மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. நான் பல முறை நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், ஒரு படத்தினுடைய திரைக்கதை மக்களை ஈர்க்கின்ற வகையில் அமையலைன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறாது. அதைத்தான் என்றுள்ள இயக்குநர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு திரைப்படங்களை இயக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தனுஷ், சிவகார்த்திகேயன் இப்படி நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ரஜினி டான்ஸ் ஆடின போது அதை நிறைய பேர் விமர்சிச்சாங்க. ஏன் லென்ஸில் கூட அதை பற்றி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நடிகர்கள் இவருடைய வீட்டில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு விமர்சிப்பாங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ராம் லண்டன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் தனுஷ், சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கு நெருக்கமான ஒரு நண்பர். தன்னுடைய நண்பர் வீட்டு திருமணத்தில் இவங்க நடனம் ஆடுறதுல அப்படி என்ன தப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு திருமணம் நடந்தால் நீங்கள் அந்த திருமண நிகழ்ச்சியில் ஆட மாட்டீங்களா? சினிமா பற்றின செய்திகள், தகவல்கள் இது எல்லாமே ஒரு சில 6-7 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஒரு சர்ச்சையாச்சு இல்ல சினிமால ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா கூட அந்த சம்பந்தப்பட்ட நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள் இல்ல அந்த படத்துடைய PRO இவங்களெல்லாம் கூப்பிட்டு யாரும் விவாதிக்கிறது கிடையாது. ஆனா அந்த அன்அஃபிஷியல் லெக்கா இருக்கக்கூடிய 6-7 பேரை கூப்பிட்டு தான் அந்த சினிமா தொடர்பான விஷயங்களை விவாதிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு அரவிந்த் லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த 6-7 பேர் யாருன்னு எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 24 கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே பேட்டி எடுத்தாச்சான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் திரையுலகிலே உள்ள 23 தொழில் பிரிவில் 5-6 பிரிவுகள் தவிர மற்ற பிரிவினை சேர்ந்த எல்லா தொழிற்கலைஞர்களையும் நாம் நேர்காணல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அஜித் படங்கள்ல இப்போ எந்த பாடல்களுமே ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குதே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது பொதுவாகவே பாடல்களுக்கான முக்கியத்துவம் திரைப்படங்களிலே குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு அஜித் படங்களும் விதிவிலக்கில்லை. தமிழ் சினிமாவில் எந்த நடிகர், நடிகைகளுக்கு ஒரு மிகப்பெரிய IT விங் அப்படி இல்லைனா PR டீம் இருக்கு. இந்த PR டீமோட வேலை என்ன? அவங்க எப்படி நடிகர், நடிகைகளை புகழ் செய்ய வைக்கிறாங்க? இந்த காலத்தில் நடிகர், நடிகைகளோட புகழ் பரவ PR டீம் கண்டிப்பாக தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டிருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் IT விங்க எந்தெந்த நடிகர்கள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சன் பிக்சர்ஸே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். இங்க என்ன சொல்லுது, சுறா, வெடி இந்த படங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் விளம்பரம் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா இந்த படங்களுக்கு அப்புறமா அவங்க அந்த மாதிரி விளம்பரம் செய்யறதையே நிறுத்திட்டாங்க. இப்ப கூட ரெட் ஜெயின்ஸ் மூலமா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மற்ற தயாரிப்பாளருடைய படங்களை வாங்கி வெளியிடுவதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நிறுத்தி ரொம்ப ஆண்டுகள் ஆகின்றன. அவங்க தயாரிக்கிற படங்களையும் எப்போவுமே அவங்க நேரடியாக விநியோகம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு விநியோகத்தின் மூலம்தான் இது வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. சமீப காலமாக தான் நம்முடைய படங்களை ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ரெட் ஜெயின் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நியாயமாக கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால பல தயாரிப்பாளர்கள் அப்படி தேடி போகிறாங்க. அப்படி போகின்ற நிறுவனங்கள் ஒன்றாகத்தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தையும் பார்க்குறேன். ப்ரொடியூசருக்கும் பிரசன்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கௌஷிக் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அந்த நிறுவனத்தின் தயாரிப்பாளராக இருந்தவர் சத்யஜோதி தியாகராஜன். இப்போ அந்த நிறுவனத்துடைய படங்களை எல்லாம் அவர் பிரசன்ட் பண்ணுறாரு. அவருடைய மகன்கள் 2 பேரும் அந்த படத்தை தயாரிக்கிறார்கள். இதுதான் பிரசன்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து இந்த ஒரு தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் பலமுறை நான் பேசியிருக்கேன். அப்படி ஒரு திருப்பம் தான் ஜெமினேஷனுக்கு ஜெமினி ஸ்டுடியோவுக்கு போன போது ஏற்பட்டது. ஜெமினி ஸ்டுடியோவிலே அப்போது மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த கேமரா மேதை TV ராம்நாத்தை சந்தித்த ஜெமினேஷன் அவர்கிட்ட கேட்ட வாய்ப்பெல்லாம் நடிக்கிறதுக்கு இல்லை. ஒரு உதவி இயக்குனராகவோ அல்லது உதவி ஒளிப்பதிவாளராகவோ என்னை சேர்த்துங்க அப்படின்னு தான் இவர் அப்ளிகேஷன் போட்டார் ராம்நாத்துக்கிட்ட. ஆனால் ராம்நாத் தான் யமுனேஸ்வருடைய முகத்தோற்றத்தை பார்த்து விட்டு, எனக்கு என்னவோ நீ நடிகனாக முயற்சி பண்ணினா பெரிய ஆளாக வருவேன்னு தோணுது, நீ ஒன்று செய், இங்கே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வராங்கல்ல
அந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் தேர்வு செய்கின்ற தேர்வு அதிகாரியாக நீ வேலையில் சேர்ந்துக்க. அப்படி தேர்வுக்கு வருகின்ற நடிகர்கள் எல்லாம் நீ நடித்து காட்ட சொன்னால் அவங்க நடித்து காட்டுவாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நடிப்பு பயிற்சியெல்லாம் இல்லை. இங்கே நடிக்க வராங்கல்ல, அந்த நடிகர் நடிகையில் நடிக்க சொல்லி பார்த்து அதிலிருந்தே நடிப்பை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் என்ற ஆலோசனை ஜெமினேசனுக்கு அந்த காலகட்டத்திலேயே வழங்கியவர் இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ராம்நாத். அதைத் தொடர்ந்து தான் ஜெமினி ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்தார் ஜெமினேசன். அங்கே அவர் எப்படிப்பட்ட நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் எல்லோரும் அசந்து போவீங்க. ஒரு பக்கம் நடிகர் திலகம் சிவா கணேசன். அவர் ஜெமினி ஸ்டுடியோ நடிப்பதற்காக வாய்ப்பு தேடி வந்தபோது அவரை பற்றி ஜெமினேசன் எழுதியிருந்த குறிப்பு இருக்க, அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. நல்ல குணச்சித்திரங்களை வெளியிடக்கூடிய முகம், உணர்ச்சிகளை வெளியிடக்கூடிய பேசும் கண்கள், மிகச்சிறந்த நடிகராக வருவதற்கான எல்லா இலக்கணங்களையும் கொண்டவர் இவர் என்று சிவாஜியை பற்றி அந்த காலகட்டத்திலேயே குறிப்பு எழுதியவர் ஜெமினேசன். அப்படிப்பட்ட சிவாஜியுடன் சேர்ந்து பல திரைப்படங்களிலே பின்னாலே நடிக்க போறோம் அப்படின்லாம் அந்த காலகட்டத்தில் ஜெமினிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஜெமினி ஸ்டுடியோவில் ஜெமினேசன் பணியாற்றி கொண்டிருந்த போது ஜெமினி ஸ்டுடியோவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு வந்த இன்னொரு முக்கியமான நடிகர் எஸ்.வி. ரங்காராவ். நான் வருதினி அப்படின்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இங்கே ஹிந்து ஹைஸ்கூலில் தான் படித்தேன், அதனால் தமிழ் நல்லா பேச வரும், சைகால் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜெமினேசனம் சொன்னார் எஸ்.வி. ரங்காராவ். உடனே ஜெமினேசன் அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று எஸ்.வி. ரங்காராவை பார்த்து கேட்க, ஜெமினேசன் கேட்டதற்காக ஒரு பாடலை பாடி முடித்தார் எஸ்.வி. ரங்காராவ். சிறிது நேரம் ஜெமினேசனிடம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பும்போது ஜெமினேசனை பார்த்து, உங்கள் முகத்தோற்றத்துக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல நடிகராகலாம், ஏன் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணல என்று ஜெமினேசனை பார்த்து கேட்டிருக்கிறார் எஸ்.வி. ரங்காராவ். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி, காலம் வரட்டும் என்று எஸ்.வி. ரங்காராவுக்கு பதில் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் ஜெமினேசன். இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் நான் பணியாற்றிய போது இது மாதிரி பல அனுபவங்களை நான் சந்தித்தேன் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஜெமினேசன். எங்கே இதில் அனு உங்கள் மேலே காதல் வசப்பட தொடங்கினாங்க? அவங்க எங்கே சார் பட்டாங்க? நம்ம தான் பசங்க, நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே சார். நேராக காலேஜுக்கு போட்டோம். நம்ம 1.5 மாதம் கழிச்சு காலேஜில் சேர்றேன் சார். போயிட்டு ஐ லவ் யூலாம் கிடையாது, 48 hours ரொம்ப பிடிச்சிருக்கு, லெட்ஸ் கெட் மேரிட். வாட் வாஸ் ஹர் ரியாக்ஷன்? உன் மூஞ்சில கண்ணாடியில் பார்த்துருக்கியா? இதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனு. முதல்ல படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தபோது ரீமேக் பண்ண நான் தயாராக இல்லை, என் கதையை பண்ணுறேன்னு சொன்னீங்களா உங்களுக்கு, இல்லை இந்த வாய்ப்பை அப்படியே ஒத்துக்கிட்டீங்க? சார், நான் அசோகா முடிச்சுட்டு படம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு தான் தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன 1 bedroom அப்பார்ட்மெண்ட் பாம்பேல கொடுத்து சென்னைக்கு வந்தேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.